தமிழகத்தில் பிரபல கடையான எஃப்பி கேக் கடையில் கண்ணாடி ஜாரில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட கேக்கில் வித்தியாசமான பூச்சி இருப்பதைக் கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சி. சென்னை வடபழனியைச் சேர்ந்த சமூக செயல்பாட்டாளரும் தாய் அமைப்பின் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தாய் பாண்டியன் அவர்கள் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான கிளைகளைக் கொண்ட மிக பிரபலமான எஃப்பி கேக் கடையின் வளசரவாக்க கிளையில் கண்ணாடி ஜாரில் அடைக்கப்பட்ட 3 கேக் ஆர்டர் செய்துள்ளார். இதில் ஒரு கண்ணாடி ஜாரில் அடைக்கப்பட்ட கேக்கின் அடிப்பகுதியில் வித்தியாசமான பூச்சி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தாய் பாண்டியன் அவர்கள் அதை வீடியோவாக எடுத்து புகாராக எஃப்பி கேக்கின் தலைமை அலுவலக வாட்ஸ்அப் எண்ணிற்கும் மற்றும் இமெயிலும் அனுப்பி வைத்துள்ளார். அங்கிருந்து தொடர்பு கொண்டு மேலாளர் என்ற ஒரு நபர் அறிமுகம் செய்து கொண்டார். இனி இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த தாய் பாண்டியன் அவர்கள் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் மேற்கொண்ட விவகாரத்தை சட்டப்படி மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். ஹலோ சார், நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். எஃப்பி கேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். யார் பேசுறீங்க? ஹலோ, அக்கௌண்ட் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று சொல்லியிருந்தாங்க, இது போல் கேக்கில் ஒரு இது இருந்தது அப்படின்ட்டு. சரி. அதான் சார், அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பை மிஸ்டேக். அது இப்போது பிரான்ச்சில் நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் வரேன் நான். ஓகே. பார்த்துட்டு அந்த இது நம்ம கன்வென்ஷனரில் ஒரு ஆள் புதுசாக போட்டோம். இஷ்யூ என்ன நடந்தது நம்ம சைடில் சொல்லிடுறோம். அது வந்து புது ஆள் அவரு. ஸோ அதனால அவர் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஓகே தான், உங்கள் சைடில் வந்து நீங்கள் கோவப்படுறது மற்ற நீங்கள் ஓகே தான். 3 கேக் வந்து ஆர்டர் பண்ணி 2 சாப்பிட்டுட்டோம். ஓகே ஓகே ஓகே. 3வது நாங்கள் எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனை தெரியல. ஓகே ஓகே. இது வந்து சாதாரணமா அது வந்து என்ன சொல்றதுன்னா வேற ஒரு கண்ணாடி கிளாஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க வந்து கண்ணாடி கிளாஸ் அடைச்சு வச்சிருக்கும் போது பப்ளிக்ல சர்வீஸ் பண்றீங்க. எஃப்பி கேக் வந்து நான் தொடர்ந்து என்னுடைய எல்லா பர்த்டேக்கு என்னோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தேன்னா எல்லாமே அங்கதான் ஆர்டர் பண்றோம் நாங்க. அது இல்லாம ஃபுல்லா உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல நிறைய இடத்துல பிரான்சஸ் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து அசால்ட்டா வந்து ஒருத்தர் யாரோ வேலைக்கு வச்சு புரியுது சார். ஏன்னா இப்போ இந்த நியூஸ் இப்போ எனக்கு வந்த உடனே எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்ப அந்த பிரான்ச்ல அந்த அளவுக்கு இஷ்யூவா இருக்கு. என்னன்னு கேட்கும்போது இப்ப சொல்றாங்க அவங்க நியூ ஜாயின் அவங்க, ஸோ அதனால இவ்வளவு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனா இது ஆக்சுவலா இது ஓகே தான், ஃபைன் தான். நான் கேக்குற நியூ ஜாயின் டேஸ்ட் கம்மியா இருக்கு, நல்லா இல்ல, சுகர் அதிகமா இருக்கு, உப்பு அதிகமா கம்மியா இருக்குன்றது சொல்றது நீங்க புரியுது நான் சொல்றது. இது மெயின். இதுல ஒரு கிளாஸ் கண்ணாடி ஜார் இது அழகா பாத்துருக்கலாம். புரியுது புரியுது. அடுத்து உள்ள போட்டு வச்சிருக்கீங்களே, புரியுது புரியுது புரியுது. இந்த மாதிரி நீங்க சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. புரியுது சார். கண்டிப்பா நீங்க இது பண்றது நியாயம் தான். ஆக்சுவலா வேற ஏதாவது பாக்ஸ்ல இருந்ததுன்னா கூட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அதுவுமே இது வந்து கண்ணாடி ஜார் தான். ஆக்சுவலா அப்படி தெரியும் நம்மளுக்கு, எதுனாலே தெரியும். ஓபன் பண்ண கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் இது வந்து நான் ரெடி பண்ணிட்டு அங்கதான் போறப்ப நானு. ஸோ நான் பிரான்ச்ல ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பேன். இது போல இஷ்யூனா நான் தான் பார்ப்பேன். ஒண்ணுமே நான் இது வந்து உங்களுக்கு நான் இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக எடுத்துக்கிறேன். நான் எம்டி ஸ்டேட்டா நான் எம்டி கிட்ட தான் பேசுவேன். ஸ்டேட்டா எம்டி கிட்ட பேசுறேன். அந்த பிரான்ச்சுக்கு வந்து அது என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ நான் கண்டிப்பா நான் பண்றேன் சார். நான் உங்களுக்கு சரிங்களா? நான் உங்களோட இது நாங்க செக் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி வந்து வாங்கியிருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு இதில் தான் இருக்கு. ஆனா இது எப்படி நடந்தது அதான் சொல்றேன். ஏதாவது ஒரு இது நடந்துடுது. நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலும் ஏதாவது ஒரு இதுல இது போல இஷ்யூ நடக்குது. நம்ம இதுலயும் நம்ம ட்ரை பண்றோம். இல்ல அப்படி சொல்ல அவரை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம ஹெட் ஆபீஸ்ல வந்து இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஏதாவது ஒரு இதே வந்து பள்ளின்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு ரைட்டு பூச்சியே புழு அது கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ரிஸ்க் தான். ஒரு பள்ளி இருந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு அவ்வளவுதான். தெரியுமா உங்களுக்கு? புரியுது புரியுது சார். அது ரொம்பவே அது இது அவ்வளவு கேர்லெஸ்ஸா ஏன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஹைஜீனிக்கா காஸ்ட் ஆஃப் வாய்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சார்ஜ் பண்றீங்க. நிறைய பிரான்சஸ் இருக்கு, நிறைய ஹைஜீனிக்கா பண்ற மாதிரி விளம்பரம் பண்றீங்க. பட் வந்து உங்களுடைய கரெக்டா அந்த குவாலிட்டி நம்ம இது போல ஒரு சில இவங்களால நம்மளுக்கு வந்து இதா ஆகுது. கண்டிப்பா இது நான் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் எனக்கு ஆக்சுவலா. நான் கண்டிப்பா அதை நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். இது கொஞ்சம் இதாகவே எடுத்து நான் ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் போவேன். நான்
ஈவினிங் ரிப்போர்ட் கொடுக்கணும் சார் கிட்ட MD கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும்போது நான் வந்து கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன். இன்னொரு டைம் இது வந்து நம்ம இதுல நடக்காது சார்.